இது மீனுக்கெல்லாம் பொறி வாங்கியிருக்கோம். வாங்க போய் வாங்கலாம். தேங்க்யூடி செல்லம். செம மழை கைஸ். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் வந்து பார்லர் போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னோட செல்ஃப் கேர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாளைக்கு என்னோட பர்த்டே, அதுக்காக கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணலாம். என்னோட லாஸ்ட் 20s இருக்கக்கூடிய பர்த்டே அப்படிங்கிறதுனால இந்த பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக நமக்கு ஏதாவது செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்புறோம். ஸோ மீட் யூ ஆல் தேர். பாய். எஸ், நாங்கள் வெளியில் வந்தாச்சு. ஸோ பார்லர் போனாலே தெரியும், எப்படியும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ரொம்ப டைம் எடுக்கும். 2 to 3 ஹார்ஸாவது ஆகும். ஸோ ஈவினிங் வீட்லேயும் காஃபி குடிக்கலையா, அதனால ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபிக்காக தான் நிறுத்தியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஜிஞ்சர் டீ குடித்தாங்க. நான் வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டேன். மேஜிக் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பார்லருக்கு தான் நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ ரிவ்யூஸ்லாம் இன்ஸ்டாவில் கொஞ்சம் பார்த்துருந்தேன், நல்லாவே இருந்தது. சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் கேருக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் கேர் பண்ணாத பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெக் தான். ஸோ பெடிக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. ஸோ பெடிக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு. பெடிக்யூர் பண்ணதே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸும் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருந்தேன். நானே வீட்ல வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறது, ரேசர் பண்றது அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ராப்பரா ஒரு ஐப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோவும் பண்ணிட்டு, அப்படியே ஃபேஷியலும் வந்து பண்ணிக்கிட்டேன். பயந்துராதீங்க, அது நான் தான். மாஸ்க் போட்டிருக்காங்க. ஃபேஸ் மாஸ்க், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக்கரியில போயிட்டு எனக்காக ஒரு பர்த்டே கேக்க நாங்களே வாங்கிட்டோம் நைட்டே. ஸோ இதில என்ன சர்ப்ரைஸ் இருக்கு, நைட் நாங்க 2 பேர் தான் வீட்ல இருக்க போறோம். அதனால ஜஸ்ட் அப்படியே கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எஸ், அண்ட் இட்ஸ் மை பர்த்டே. ஸோ பார்த்தீங்கன்னா, கெட் ரெடி ஷாட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். பட் பாதிக்கு மேல ரெக்கார்ட் பண்ணல. அதனால எடுத்த வரைக்கும் இதா இருக்கு. ஒரு ஸ்மால் டிரான்சிஷன். எஸ், அவ்வளோதான் என்னால எடுக்கவே முடிஞ்சுது. ஸோ டைமும் ஆயிடுச்சா ரொம்ப. ஸோ கோவில் போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ திஸ் இஸ் மை சாரி. இது எங்க அப்பா எடுத்து குடுத்த சாரி. கட்டுக்குட்டி எங்க இருக்கீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம அவர் அந்த மாரி வந்து என்ட்ரி குடுத்துட்டாரு. எனிவே அது கொஞ்சம் கியூட்டா இருந்தது. அதனால அத அப்படியே வந்து வச்சிரலான்னு சொல்லி வீடியோல உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ சின்னதா ஒரு செலிப்ரேஷன் எங்க 2 பேருக்குள்ள அழகா வந்து கியூட்டா முடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பியாச்சு. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. ஸோ இன்னைக்கு இந்த vlog தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபேவரட் காட் வந்து முருகர். ஸோ முருகரை பார்க்கறதுக்காக பக்கத்தில் இருக்க மயிலத்துக்கு போக போகிறோம். இங்கேருந்து எங்களுக்கு தூரம் தான், இருந்தாலும் போய் முருகரை பார்த்துட்டு வந்தால் இந்த வருஷம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்புறோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட மயிலம் வாங்க. மயிலம் போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மயிலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆன் தி வே டு மயிலம். ஸோ நீங்களும் வந்து எங்கள் கூட வந்து சாமி பாருங்கள். அங்கே உள்ள கேமரா பெருசாக அலோடு இல்லை, அதனால சரௌண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். அண்ட் இது என்னோட லாஸ்ட்டு 20s பர்த்டே. அந்தளவுக்கு வயசாகிடுச்சு வேறு, அதே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த பர்த்டேக்கு அப்புறம் நம்ம வந்து 20ஸ்ல ஒரு பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ண முடியாது. அது ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் ஓகே, ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் எங்களுக்குள்ள நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக எங்களோட ஸ்பெஷல் டேஸ், அதாவது என்னோட பர்த்டே, அவரோட பர்த்டே, எங்கள் ஆனிவர்சரி, இந்த நாட்களில் நாங்கள் 2 பேர் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆசைப்படுவேன். அது இப்போ ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் கொஞ்சம் அதை நிறைவேற்றிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் மயிலமே வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே அடிவாரத்தில் விநாயகரை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து மேலே போய் முருகரை பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ணனை விசிட் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ விநாயகர் டெம்பிள் இங்கே வந்திருக்கோம்.
ஸோ நாங்கள் இப்போ மயிலத்தில் கீழே விநாயகரை பார்க்க வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குளம் இருக்குது. ஸோ பிள்ளையார பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த தீர்த்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பண்ணுவாங்க. சின்னதுலேருந்து அத ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ அத முடிச்சுட்டு நாங்க உள்ள போயிட்டு உள்ள சாமிலாம் எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால பெருசா எடுக்கல. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா முருகருக்கு மேல போயிட்டு அர்ச்சனை பண்றதுக்கான பூ, மாலை, பழம், தேங்காய் இந்த அர்ச்சனை எல்லாமே வாங்கிட்டோம். இது மீனுக்கெல்லாம் பொரி வாங்கியிருக்கோம். வாங்க போய் போடலாம். இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹலோ, என்னங்க? கீழே ஒரு கீழே நாய்க்குட்டி இருக்கு. அது இருக்கட்டும். என்னங்க மீன் பொரி சாப்பிடுங்க. பொரி பொரி ஈட் பொரி. கம் 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 ஈட். நிறைய பொரி பொரி சாப்பிடுங்க 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 பொரி. இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய மீன்கள் நெறைய இல்ல. நெறைய குட்டி குட்டியா பொடி பொடி மீன்கள் தான் இருந்தாங்க. ஸோ அவங்கலாம் பொரி போட போட அழகா வந்து வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. சரி அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் அவங்களுக்கு மீனுக்கு வந்து பொரிலாம் போட்டுட்டு, எப்பவுமே நாங்க பண்ணுவோம். சின்னதுலேருந்து எப்போ போனாலும் இங்க வந்து பொரி வாங்கி அவங்களுக்கு போட்டுட்டு தான் நாங்க அடுத்து கோயிலுக்கே மேல போவோம். தரிசனம் முடிச்சுட்டு நாங்க அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கார்லயே போயிடலாம். நடக்கிறதுக்கும் பாதை இருக்கு. ஸோ இங்க வந்து டிக்கெட் கவுண்டர்ல ₹50 வந்து கார்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. வண்டிக்கு இத விட கம்மியா 20யோ 30யோ தெரியல. நீங்க வரும்போது பார்த்து வந்துக்கோங்க. மயிலம் வந்துட்டோம். ஸோ பிறந்த நாளில் முருகர் பார்த்தா எந்த நாளாக இருந்தாலும் சரி முருகர் பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் அப்படின்றதால மயிலத்துக்கு வந்திருக்கோம். எஸ் எஸ். வெயில் ரொம்ப அடிக்குது. அதனால் என்ன பார்த்து பேசுகிறேன்னு கூட எனக்கே தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மேலே போகிறதுக்கு சாமியை போய் பார்க்கறதுக்கு. மயிலம் வந்திருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு இதான் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து கொஞ்சம் படிக்கட்டு இருக்கும். அது மட்டும் ஏறிட்டீங்கன்னா, நீங்க மேல போய் அப்படியே சாமி பார்த்துரலாம். நான் போன அன்னைக்கு ஓரளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மீடியமான கிரவுட் இருந்தாங்க. ஸோ நாங்க வந்து அப்படியே போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ள பெருசா கேமரா அலோவ் கிடையாது. என் ஃபோன் கூட சைலண்ட்டா தான் இருக்கணும். அதனால பெருசா வீடியோஸ் எடுக்க முடியல. வெளியே எஸ் மயிலம் வந்தாச்சு. அவருக்கு வயசாயிடுச்சு அதனால மூச்சு வாங்குது. எனக்கும் லைட்டாக வாங்குது. எனக்கு தான் வயசாகுதுல்ல. சாமி பார்க்க போகலாம். இதுக்கப்புறம் ஃபோன் கட். ஆமாம்மா வர. ஹலோ ஆஞ்சநேயா, என்ன பழக்கம் இது சொல்லுங்க. எஸ் சாமி பார்த்துட்டு வந்துட்டு உட்காந்துருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனோம் இல்லையா? அந்த டைமுக்கு நான் வந்த உடனே என்னுடைய அந்த அர்ச்சனை பைய நான் மறைச்சு வச்சுட்டேன் என் புடவைக்கு அடியில. ஆனா என்ன பண்ணாங்க, வந்து என் புடவைய இப்படி தூக்கிட்டு உள்ள கை விட்டு எடுத்துட்டாங்க அந்த வாழைப்பழத்த. ஒண்ணுமே பண்ண முடியல. முடிச்சாச்சு. எஸ். ஸோ பர்த்டே ஃபுல்ஃபில். இது போதும்ல. ஏதாவது பேசுடா. அவரு ரொம்ப ஷை டைப்பு. இப்போ வீடியோவில் வர்றதே பெருசு நினச்சிட்டு இருக்காரு. போக போக பேச ஆரம்பிப்பாரு. ஞாயிற்றுக்குன்னு பாருங்க. அவர் வந்து இந்த மதராசப்பட்டினம் படத்தில் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாலே ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் போய் அப்படியே அட்டென்ஷனில் நிற்பார். அந்த மாதிரி ஒரு கேமரா ஆன் பண்ணால் அட்டென்ஷன் மோட் போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீஸில் ரிலீஸ் ஆயிடுவார். எஸ் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. போகும்போது செம்ம வெயில் கண்ணு கூசுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து கிளைமேட் மாறி மழை தூறிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே லஞ்ச் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். செம்ம மழை கைஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா போகும்போது அவ்வளோ வெயில் அடிச்சிருக்கோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக
சும்மா லைட்டா தூறுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் மழை பொளந்து கட்டிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிராவல் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டுனோம். பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருந்தது ரோடு. ஒண்ணுமே இல்ல. மழையும் இல்ல. மழை வந்ததுக்கான அடையாளமும் இல்ல. ஸோ இப்படிதான் அன்னைக்கு டே ஃபுல்லாவே கிளைமேட் இருந்துச்சு. அப்படியே நாங்க பாண்டி ரீச் ஆயிட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காமாட்சி தான் வந்திருந்தோம் லஞ்சுக்கு. ஸோ பாண்டியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்வி ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமாட்சியில நீங்க பாண்டி வரீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே ரொம்ப பசி. அதனால எந்த மெனுவும் பார்க்கல. ஃபர்ஸ்ட்டு ஒரு மட்டன் பிரியாணி கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி, ஆளுக்கு ஹாஃப் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப பசி. காலையிலயும் சாப்பிடல கோயில் போறதால. அப்படியே வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு அங்க காமாட்சியோட ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா பிரியாணி வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. கூடவே நாட்டுக்கோழி சிக்கன் சுக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரியாணியும் சரி, சுக்காவும் சரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு எத பத்தியுமே யோசிக்கவே இல்ல. பசி மயக்கத்துல ஃபர்ஸ்ட்டு சாப்ட்டா போதும் அப்படின்னு சொல்லி முதல்ல கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அவருக்கும் புடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு ஆஸ் யூசுவல் சேம் ரியாக்ஷன் தான். அவரு எப்படி என்ன குடுப்பாருன்னு தெரியும். அதே ரியாக்ஷன் தான் குடுத்தாரு. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த காமாட்சி ஸ்பெஷல் பிரியாணி. ஸோ சுக்கா சிக்கன் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு, சுக்கா மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரியாணி கூட இன்ஃப்யூஸ் பண்ணி தருவாங்க. நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டா. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி ஆம்லெட் மாதிரி ஸ்பெஷல் அந்த ஒரு மாரி கரண்டி அந்த குழியா ஊத்துவாங்க இல்லையா? ஸோ அந்த ஆம்லெட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுலயுமே சிக்கன் ஆம்லெட் தான். ஸோ சிக்கன் பீசஸ்லாம் உள்ள போட்டு கரண்டி ஆம்லெட் நல்லா பெருசா குடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி நெறையவே குடுத்துருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. ஸோ எங்களால சாப்பிட முடியல. பாதிய வந்து அப்படியே நைட்டுக்கு பார்சலே பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் நாங்க சாப்ட்டுருந்தோம். ஸோ சாப்ட்டுட்டு அங்கருந்து அப்படியே கெளம்பிட்டோம். காமாட்சி ஹோட்டல் பாண்டியில கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு பிரியாணி, அப்புறம் அந்த சிக்கன் ஆம்லெட்லாம் சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இப்போ மறுபடியும் பேக் டு ஹோம். அண்ட் ரொம்ப நாளா வந்து காரோட அந்த ஸ்டேரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது அவருக்கு ரொம்ப வந்து வழுக்கிட்டே இருக்கு. புடிச்சு ஹேண்டில் பண்ணி ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கார் வாங்கி 1 இயர் மேல ஆயிடுச்சு. போடணும்னு சொல்லி அது இன்னைக்கு தான் வந்து டைம் வந்துச்சு போல அதுக்கு. அதனால இங்க பாண்டி சன் கார்ஸ் தான் போயிருந்தோம். மோஸ்ட்டா எங்களோட ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் கார் ஒண்ணு வச்சிருந்தோம். ஸோ அதனோட ஆக்சஸரீஸுமே நாங்க எல்லாமே இங்க தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே சீட் கவர்லேருந்து எல்லாமே இங்க தான் பண்ணோம். ஸோ இந்த கார் புது ஆஹா. காருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க கொண்டு வரோம். ஸோ இந்த ஒரே ஒரு ஆக்சஸரி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மாரி கிரே பிளாக் வித் சாண்டில். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்தது. மீதிலாம் ரெட் வித் பிளாக் அதெல்லாம் ரொம்ப ஆடா இருந்துச்சு. இது கொஞ்சம் சட்டிலான கலர்ல இருந்துச்சு. ஸோ அவருக்கு ஓட்டும்போது கொஞ்சம் அந்த கிரிப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இது வாங்கி நாங்க போட்டிருந்தோம். அவங்க தச்சே குடுத்துட்டாங்க. ஸோ இது அப்படிதான் போடுவாங்க போல. ஸோ தச்சு குடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவரே ஆயிடுச்சுன்னு சொல்லுங்களேன். அவங்க லஞ்ச் டைம்ல போயிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எங்களுக்காக வந்து பண்ணி குடுத்தாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் நாங்க ஷாப்பிங் வந்திருந்தோம். அ என் பர்த்டே முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே வந்து ஹஸ்பண்ட் பர்த்டேயும் வந்துரும். என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 21 அவரது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2 ஸோ ஒரு 10 டூ 12 டேஸ் தான் கேப் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஸோ அவர் மோஸ்ட்டா பிராண்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாரு. ஸோ லெவிஸ்ல வந்து ஒரே ஒரு ஷர்ட் எடுத்து குடுத்தேன் நானு. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஒரு 2, 3 ஷர்ட் அண்ட் பேண்ட்லாம் வாங்கி குடுத்தேன். இங்க பெருசா கலெக்ஷன்ஸ் அவ்வளவா இல்ல. ஸோ இருந்த கலெக்ஷன்ஸ்ல எது பெஸ்ட்டா இருந்ததோ அது வாங்கி குடுத்துட்டேன். ஆனா ஆன்லைன்ல நெறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் சைஸஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்க்குறீங்கன்னா, ஸ்டோர்ல அதோட பிரைஸ் டிஃபரன்ஸும் ரொம்ப இருக்கு. ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்பவே பிரைஸியா இருக்கு. ஆன்லைன்ல அது அப்படியே ஹால்ஃப் ஆஃப் த பிரைஸ் கம்மியா இருக்க அளவுக்கு பிரைஸ் கம்மியா இருக்கு. அண்ட் பீட்டர் இங்கிலாந்து போனோம், அப்புறம் ஆலன் சோலி போனோம். நெறைய வந்து கடை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ ஆலன் சோலிலாம் ஒண்ணும் எடுக்கல. பீட்டர் இங்கிலாந்துல ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்தோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
அண்ட் எஸ் ஈவ்னிங் போல பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, தம்பிலாம் வந்திருந்தாங்க. எனக்காக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த கேக் கட்டிங்லாம் பெருசா ஃபாலோ பண்ற மாரி இல்ல. நான் ஹஸ்பண்ட் கிட்டயே அதனால தான் சின்ன கேக் போதும், கேக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வருஷம் எனக்கு ஐஸ்கிரீம் கேக் ஐபேக்கோலருந்து 12:00 ஆர்டர் பண்ணி குடுத்துருந்தாரு. ஸோ அதனோட மினி விளாக் கூட இருக்கும். நீங்க வேணா பார்க்கலாம். அதனால வேணான்னு சொல்லியிருந்தேன். பட் அப்பா, அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஸ்மால் ஃபேமிலியா நாங்க மட்டும் அழகா ஒரு குட்டி கேக் கட்டிங் செரிமனி மட்டும் வச்சு முடிச்சுட்டோம். ஸோ அண்ட் சக்சஸ்ஃபுல்லி ஐ அம் டர்னிங் 29 மை லாஸ்ட் 20ஸ் பர்த்டே. ஸோ வயசு சொல்றதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லன்னு எனக்கு தோணுது. அதனால மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஸோ எல்லாருக்கும் வயசு ஆகிறது தான். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. என்னோட பர்த்டே ரொம்பவே ஹேப்பியா, ஜாலியா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னோட ஃபேமிலியோட. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஃபோன் வந்து வாங்கி குடுத்துருந்தாங்க. நான் 13 வச்சிருந்தேன். அத அப்கிரேட் பண்ற வகையில ஐஃபோன் 16 தான் வாங்கி குடுத்துருந்தாங்க. அண்ட் அப்பா பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த மைக் அப்பா வாங்கி குடுத்தாங்க கிஃப்ட்டா. ஸோ 2 கிஃப்ட்டுமே வந்து எனக்கு யூடியூப்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டா வாங்கி குடுத்துருந்தாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் vlogல வந்து மீட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து கண்டிப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கும். அவரோட 30த் பர்த்டே. ஸோ அதையும் கொஞ்சம் சிறப்பா பண்ணணும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம்.